நாமக்கல் மாவட்டம் தில்லை நகரை சேர்ந்த வட்டார போக்குவரத்து அதிகாரி சுப்பிரமணி, அவருடைய இணையர் பள்ளி ஆசிரியர் பிரமிளா. இவங்க 2 பேரும் தங்களுடைய மகள் வேறு சாதியை சேர்ந்த நபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க விரும்பினதால அதை ஏத்துக்க முடியாம ரயில் முன்னாடி பாஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இது ஆணவ தற்கொலை தான். திருப்பூர் ரிதன்யா ஏற்பாட்டு திருமணம் சிக்கலானதால சில நாட்களுக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சுக்கிட்டு அவங்க இறந்து போனதை நமக்கு ஞாபகம் இருக்கும். திருமண முடிவுகளை சம்பந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் எடுக்காம இன்னமும் நம்ம சமூகத்துல குடும்ப அமைப்பின் தலைவர்களா இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எடுக்கிறது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். திருமண வயதை அடைஞ்ச ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுடைய துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள முழு உரிமை இருக்கு. அப்படியே அவங்க தேர்வுல தவறு இருந்துட்டாலும் அது முறிச்சுக்கிட்டு வெளியேறி வேறொரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த தனிநபர் உரிமையில அப்பா அம்மா இப்படி யாரும் மூக்க நுழைக்கிறது தவறு. சுப்பிரமணி பிரமிளா விஷயத்துல கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சங்கம் இந்த தற்கொலைக்கு இரங்கல் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருக்கிறதோட எப்போது முடியும் இது போன்ற இறப்புகள் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. பிள்ளைங்க காதலிக்கிறதால காதலை கைவிட மறுக்கிறதால பெத்தவங்க தற்கொலை செஞ்சுக்கிறது இது முதல் வாட்டி இல்ல. ஆனா கடந்த சில வருஷங்களா இந்த மாதிரியான இறப்புகள் அதிகமா பொதுவெளியில பதிவு செய்யப்படுது. அதே வேளையில இப்படியான இறப்புகள் NCRB உள்ளிட்ட கணக்கெடுப்புகள்ல ஆவணப்படுத்தப்படணும். அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். இந்த மாதிரி பெற்றோர் ஆணவ தற்கொலை செய்யறது, தற்கொலை பண்ணிக்க போறதா பிள்ளைங்களை அச்சுறுத்துறது சட்டப்படி பெரிய குற்றம். இதுக்கு எதிரான சட்டம் உடனடியா இயற்றப்படணும். சாதி ஆணவ கொலைகளை போலவே சாதி ஆணவ தற்கொலைகளும் இங்க சாதி ஒழிப்புக்கு எதிரா நிற்கிறத நாம உணரணும். இளவரசன் ஆணவ கொலையில கூட திவ்யாவுடைய தந்தை சாதி ஆணவ தற்கொலை செஞ்சுக்கிட்டதுதான் சாதி கலவரம் உருவாகி பல தலித்துகளுடைய வீடுகள் உடைமைகள் இழக்க காரணமா அமைஞ்சது. பெற்றோர்களுடைய பொறுப்பு பிள்ளைகளுக்கு கல்வி தந்து பொருளாதார தற்சார்பு அடைய செய்யறது மட்டும்தான். யாரோ 4 பேருக்காக சாதி ஆணவ கட்டமைப்புக்காக பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தலையிடுறது இல்ல. புரிஞ்சுப்பீங்களா பெத்தவங்களே?